தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் பக்கம் திரும்பும் தமிழ்நாடு காங்கிரஸ். இதை கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா தற்போதைய தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதில சொன்னாரு. அது பாத்தீங்கன்னா தாவேகாக்கு ஆதரவா இருந்துச்சு அவர் சொன்ன பதில். அப்படி என்ன ஒரு பதில் சொல்லிட்டாரு அப்படின்ற பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வாயிலாக நான் காண்போம். அதாவது மக்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல ஒரு செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறியுள்ளது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் செல்வாக்க சம்பாரிச்சிட்டு இருக்கு. எனவே அதை உறுதி செய்யும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு இருக்கு. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு யாரோட கூட்டணியில இருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்காங்க. அந்த செய்தியாளர் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா அது திமுகவுக்கு எதிரான ஒரு கேள்வி. அப்ப அவர் திமுகவுக்கு ஆதரவா தானே பதில் சொல்லியிருக்கணும். ஆனா செல்வப்பிரந்தையையும் அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அந்த செய்தியாளர் என்ன பதில் எதிர்பார்த்தாரோ அதையே சொல்லியிருக்காப்ல. அப்படி ஒரு என்ன கேள்வி கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு உள்ளபடியே செல்வப்பிரந்தை அதெல்லாம் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் சுதந்திரமாக தான் விடுவோம், அப்படிலாம் எந்த நெருக்கடியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எல்லாருமே எதிர்பார்த்தது அதுதான். ஆனால் ஒரு ட்விஸ்ட் வச்சு, இல்ல இது சுதந்திர நாடு, இங்க யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், மக்களாவே சந்திக்கட்டும், அவரை ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் மிகுந்த பதில சொல்லியிருக்காரு. உள்ளபடியே இது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா செல்வப்பிரந்தை அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டர் போலையோ ஒரு உறுப்பினர் போலையோ ஒரு முக்கியமான நிர்வாகி போல தான் அவருடைய பதில்கள் இருக்கும். ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தாவேகாவுக்கு ஆதரவாக இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மக்களே, பல்வேறு ஊடகங்கள்ல சில செய்திகள் பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்க போறாங்கன்ட்டு. அதை நம்பல உள்ளபடியே நான். ஏன்னா அது எப்படி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க, இந்தியா கூட்டணின்னு மத்தியில. இங்கே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்காங்க. எப்படி இவங்க புதுசா வந்த விஜய் அவர்கள் பக்கம் போவாங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சந்தேகத்தை சரி பண்ண மாதிரி அண்ணன் செல்வப்பிரந்தை அவருடைய பேச்சு இருக்கு. ஏன்னா மக்களே, விஜயோடைய நகர்வு பாத்தீங்கன்னா பாசிச எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்காரு. ஆனா அவரு காங்கிரஸ் எதிர்ப்பா பேசவே இல்லை. அவருக்கும் தெரியும், அதாவது நம்ம சனாதனத்தை எதிர்க்கணும்னா நமக்கு இன்னொரு தேசிய கட்சியோட ஒரு கூட்டணி தேவை, நமக்கு ஒரு தேசிய கட்சி தேவைன்றதை அவரு புரிஞ்சு வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் இதுவரைக்கும் அவர் விமர்சிச்சதே கிடையாது. எனவே இதை காரணமா வச்சுதான் பல்வேறு ஊடகங்களும் சரி, யூடியூப்களும் சரி, விஜயும் காங்கிரஸும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு பல்வேறு யூகங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த யூகத்துக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி இன்னைக்கு செல்வப்பிரந்தை அவருடைய பேச்சு இருக்கதா தான் நமக்கும் தெரியுது. ஏன்னா எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம்னா மக்களே, என்னதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ அதுக்கு மேல வேற என்ன கிடைக்கும்? கிடைக்காது. ஒரு அமைச்சர் பதவியோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு குரல் இன்னைக்கு வலுத்திருக்கு. பல்வேறு கூட்டணி கட்சிகள் இன்னுமே நாங்க சீட்டை நாங்க ஜாஸ்தியா கேட்போம், எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுன்ற கோரிக்கை பெருசா பேசப்படுது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மௌனம் காக்குறாங்க. அதிமுக டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் கிடையாது, கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லி அதிமுக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை அதற்கு பதில் சொல்லாம மௌனம் காக்கிறார்கள். எனவே இந்த மௌனம் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வெறுப்படைய செய்யுது. ஏன்னா என்னதான் ஓட்டு கேட்டு மக்களை திரட்டி ஒரு வாக்கு வங்கி வச்சிருந்து நம்ம ஒரு கூட்டணியில இருந்தாலும் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும்தான் கிடைக்குது. அதை தாண்டி எந்த ஒரு அமைச்சர் பதவியோ எந்த ஒரு உயரிய பதவியிலோ நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு ஆதங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு. எனவே இன்னைக்கு காங்கிரஸ் எதற்காக விஜய் பக்கம் திரும்புறாங்கன்னா, ஏன்னா விஜய் டிக்ளேர் பண்ணாரு, நம்ம கூட கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிட்டாரு. எனவே அதன் அடிப்படையில் கூட செல்வப்பிரந்தை இப்படி பேசியிருக்கலாம். ஏன்னா இப்ப எங்கிட்ட போய் நம்ம என்னதான்
10 சீட்டு 15 சீட்டு வாங்கினாலும் நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி தான் கிடைக்கும். இப்ப இதுவே நம்ம தாவேகா பக்கம் போனோம்னா நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், இல்ல ஏதோ ஒரு துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்கின்ற ஒரு ஆசையில கூட அண்ணன் அப்படி பேசியிருக்கலாம். எனவே இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியது உள்ளபடியே அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுன்னு நம்ம சொல்லணும். இந்த பதில் மட்டும் இல்லாம இன்னொரு பதிலே அவர் சொல்லியிருக்காரு. இது உள்ளபடியே அனைத்து கூட்டணி நிகழ்ச்சிகளும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதில் தான். ஏன்னா சில பேர் அப்படி என்ன சொன்னார்னா, விஜய் எங்களை விமர்சிக்கல, இதனால நாங்களா ஒரு விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. உள்ளபடியே இது உண்மையான ஒரு பதில் தான். ஏன்னா விஜய் அவர்கள் 2 கட்சியை மட்டும் தான் போக்கஸ் பண்ணி அடிக்கிறாப்ல. ஒண்ணு இங்க மாநிலத்துல ஆட்சி பண்ற திமுக, இன்னொன்னு மத்தியில் ஆட்சி பண்ற பாஜக. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரை கேள்வி கேட்கணும், அவங்க பண்ற தப்புகளை சுட்டி காட்டணும்ன்றதா விஜயோட நோக்கம். அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையோ அவர் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட விமர்சிச்சு பேசினது கிடையாது. ஆனா இதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சிலர் குறுக்க அந்த கௌசிக் வந்தா என்ன பண்ற மாதிரி விஜய் திமுகவை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு திமுக இருக்க யாரும் பதில் சொல்லல. ஏதோ இப்பதான் அப்பப்பன்னு ஒரு சில பதில்கள் வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே திமுகவுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்ற பாருன்னு ஒரு சிலர் தேவையில்லாம மூக்க நுழைச்சு திமுக மேல விழுவுற அடிய பூரா அவங்க வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி தலைவர்களே வாங்க வச்சிடுறாங்க. எனவே செல்வப்பிறந்தே அவர் சொன்ன இந்த கருத்து அனைத்து கட்சிக்கும் பொருந்தும். சரிங்களா? இது திமுக கூட்டணியா இருக்கட்டும், அண்ணா திமுக கூட்டணியா இருக்கட்டும், 2 கூட்டணி கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பதிலை செல்வப்பிறந்தே இன்னைக்கு சொல்லியிருக்காப்ல. உள்ளபடியே இது அனைத்து கூட்டணி கட்சிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு பதில். உண்மைதானே? விஜய் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் திமுக பாஜக 2 தவிர எந்த கட்சியை அவர் விமர்சிச்சிருக்காரு? இது வரைக்கும் கிடையாது. எல்லாத்தையும் நட்பு சக்தியை தான் பார்க்குறாங்க. ஒரு சிலர் சுயலாபத்துக்காக அவங்க பார்த்தீங்கன்னா திமுக நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக சிலர் பார்த்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு பதில் சொல்றன்ற பேர்ல இவங்க ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எனவே மக்களே, தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இவ்வளவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் போக போக இருக்கக்கூடிய நாட்கள்ல இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும், நம்ம பார்க்க தான் போறோம். விஜய் அவர்கள் பக்கம் ஒரு வலுவான கூட்டணி அமையணும் மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. நடக்கிற அரசியலை பார்த்தா உண்மையிலே தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் நமக்கும் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.